Hello everyone. First of all, wishing you all a very happy new year. இது ஜனவரி 2ஆம் தேதியா இருந்தாலும் இந்த இயர்ல 2024ல நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ அப்படிங்கிறதுனால தான் இங்கே நியூ இயர் விஷ் பண்ணினேன். நேற்றுக்கு கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஆல்ரெடி நம்ம நியூ இயர் விஷஸ் ஷேர் பண்ணியிருந்தாலும் நேரடியாக உங்கள்கிட்ட ஹாப்பி நியூ இயர் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, இந்த ஜூன் 2024 எக்ஸாமுக்கு சிஎம்ஏ ஸ்டூடெண்ட்ஸை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும். இது வரைக்கும் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் ஒவ்வொரு டேர்ம் எக்ஸாமுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சப்ஜெக்ட் ரிலேட்டடாக ஸ்டடி பிளான் ரிலேட்டடாக நிறையா போட்டிருக்கோம். இப்போ லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாக ரொம்ப வீடியோஸ் நம்ம போடலை. அதாவது இப்போ தான் எக்ஸாம் எழுதி முடிச்சிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸு, கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் இருப்பாங்க. ஸோ எப்படி இந்த நியூ இயர் முடிஞ்ச உடனே ஸ்டூடெண்ட்ஸை அதை ஸ்டார்ட் பண்ணுறப்ப அவங்களுடைய ஸ்டடி பிளான் அது எல்லாமே எப்படி இருக்கணும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி நம்ம இங்கே வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். இனிமே நம்ம சேனலில் தொடர்ந்து எல்லா வீடியோஸுமே வரும். உங்களுக்கு சப்ஜெக்ட் ரிலேட்டடாகவும் வரும். ஸ்டடி பிளான் எப்படி படிக்கணும், எது படிக்கணும், எத்தனை நாளில் எந்தெந்த சப்ஜெக்டை எப்படி படிக்கலாம், எல்லாம் ஆஸ் யூஷுவல் நம்ம கண்டினியூ பண்ணி தான் போகிறோம். நாட் ஓன்லி இன்டர், ஃபைனல், ஃபவுண்டேஷன் எல்லாருக்குமே தொடர்ந்து வீடியோஸ் வரும். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு டாப்பிக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, அல்லது ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளமோ அல்லது ஒரு சாப்டரில் ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கோ உங்களுக்கு புரியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதை நீங்கள் டெலகிராம் குரூப்பில் என்னோடய நேமை டேக் பண்ணி நீங்கள் எந்த சாப்டர் அல்லது எந்த சம் அப்படிங்கிறத டெலகிராம் குரூப்பில் போடுங்க. ஸோ இது ஆல்ரெடி ஏற்கனவே இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரிஞ்சது தான். புதுசாக இப்போ சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கிறவங்களுக்காகத்தான் நான் இது சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நிறைய ஸ்டூடெண்ட்ஸு டவுட்டு கேட்குறப்ப அதை நம்ம சேனலில் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அதை டீட்டெயிலாகவே வீடியோ போடுவோம். ஸோ இது தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் நான் பர்டிகுலராக சொல்கிறேன். டெலகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த டவுட்னாலும் நீங்கள் டெலகிராம் குரூப்பில் கேட்டுக்கலாம். இப்போ 2024 ஜூன் எக்ஸாம் சிஎம்ஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒன்லி சிலபஸ் 2022 மட்டும்தான் எக்ஸாம் நடக்கும். 2016 முடிஞ்சு போச்சு. எப்படி 2023 இயர் பை சொல்லி முடித்தோமோ அதே மாதிரி சிலபஸ் 2016 முடிஞ்சு போச்சு. இனிமேல் 2022 சிலபஸ் மட்டும்தான். இப்போ இந்த 2022 சிலபஸில் மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை. அவங்க இந்த சிலபஸில் அப்படியே அவங்க படிச்சுட்டு போகிறாங்க, எல்லாம் ஓகே. ஆனால் இந்த 2016 ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு இப்போ 2022க்கு கன்வர்ஷன் ஆகிறப்ப நிறைய டவுட்ஸ் வருது. இந்த டவுட்ஸ் பற்றி ஏற்கனவே நம்ம வீடியோலையும் கவர் பண்ணியிருக்கோம். இப்போ 2016 சிலபஸ் ஸ்டூடெண்ட்ஸ் 2022க்கு கன்வர்ஷன் ஆகிறப்ப அவங்க கன்வர்ஷனுக்கு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது இன்ஸ்டியூட்டில் இப்போ நோட்டிஃபிகேஷன் இருக்குது. அதாவது இன்ஸ்டியூஷனில் நம்ம இன்ஸ்டியூட்டோடைய வெப்சைட்டில் ஸ்டூடெண்ட்ஸ் டேபில் பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்டிங்கில் போய்கிட்டே இருக்கும். கன்வர்ஷனுக்கு அப்ளை பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸு ஆன்லைனில் அப்படிங்கிறது மேண்டேட்டரின்னே போட்டிருக்காங்க. இது ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இது தெரியாத ஸ்டூடெண்ட்ஸுக்காக திருப்பவும் சொல்கிறேன். நீங்கள் 2016 ரெஜிஸ்டர் பண்ணின ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா 2022 சிலபஸ்க்கு கன்வர்ஷனுக்கு நீங்கள் தான் அப்ளை பண்ணணும். இப்போ வரைக்கும் இன்ஸ்டியூட்டில் இதுதான் இருக்குது, ப்ரொசீஜர் இதுதான் நோட்டிஃபிகேஷனாகவும் கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணணும் ஆன்லைனில். அதுக்கான லிங்க்கும் அவங்க கொடுத்துருக்காங்க. அதில் அப்ளை பண்ணி இங்கே அமௌண்ட்டு 250 கட்டி கன்வர்ஷன் பண்ணிக்கணும். ஸோ கன்வர்ஷனுக்கு அப்ளை பண்ணணும். இப்போ டவுட்டு வரும், 2016 சிலபஸில் ஒரு குரூப் மட்டும் நான் எழுதியிருக்கேன், அப்போ இன்னொரு குரூப்புக்கு நான் அப்ளை பண்ணணுமா அப்படின்னா, கண்டிப்பாக கன்வர்ஷனுக்கு அப்ளை பண்ணணுங்கிறப்ப நீங்கள் அப்ளை பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு குரூப் ஆல்ரெடி 2016 அப்பியர் ஆகிருக்காங்க, இன்னொரு குரூப்புக்கு இனிமேல் தான் படித்து எழுத போகிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களையுமே கன்வர்ஷனுக்கு அப்ளை பண்ணி தான் ஆகணும். இப்போ ஜூன் எக்ஸாமுக்கு 2022 சிலபஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு ஒன்று கன்வர்ஷன் அப்ளை பண்ணணும். ரெண்டாவது என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் அடிஷ்னலாக நீங்கள் படிக்க வேண்டியது இருக்கும். 2016க்கும் 2022க்கும் ரொம்ப பெரிய சேஞ்சஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் ஓரளவுக்கு சேஞ்சஸ் இருக்குது என்டரில். அதில் அடிஷ்னலாக என்னென்ன டாபிக்ஸ் கவர் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங்கை எடுத்துக்கலாம். 2016 உங்களுக்கு இருந்ததை விட 2022 கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. ஒரு சில சாப்டர்ஸ் கூடுதலாக இருக்குது. லாவில் சில சாப்டர்ஸை எடுத்திருக்காங்க, அதாவது ஒமிட் பண்ணியிருக்காங்க 2022.
இப்போ போனஸ் ஆக்ட் அந்த மாதிரிலாம் எடுத்திருக்காங்க. அதனால வேஜஸ் ஆக்டை வந்து கோட் ஆன் வேஜஸ்னு மாற்றிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சில சேஞ்சஸ் இருக்குது. அடுத்தது டைரக்ட் டேக்ஸில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. பட் டைரக்ட் டேக்ஸோடு சேர்ந்து இன்டைரக்ட் டேக்ஸும் சிலபஸ் 2022 ஒரே பேப்பரில் கவர் ஆகும். அப்படி இருக்கிறப்ப இன்டைரக்ட் டாக்ஸேஷனில் கொஞ்சம் சப்ஜெக்ட், அதாவது கொஞ்சம் சிலபஸில் கொஞ்சம் சேஞ்சஸ், இப்போ பிளேஸ் ஆஃப் சப்ளை அந்த மாதிரி சில டாபிக்ஸ் மட்டும் ஒமிட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது காஸ்ட் அக்கௌண்டிங்கில் மேஜராக எந்த சேஞ்சஸுமே கிடையாது. 2 சிலபஸுமே ஒன்று தான். இப்போ 2022 குரூப் 2 பார்க்குறப்ப ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் இதில் பெருசாக எந்த சேஞ்சஸுமே கிடையாது. அடுத்தது சிஎம்எஃப்எம்னு 2016 இருந்தது தான் இங்கே 2 பேப்பராக பிரிச்சிருக்காங்க. ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்னும் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்னும் 2 பேப்பராக பிரிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இதில் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் டேட்டா அனலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது புதுசாக வருது. எஃப்எம்டிஏ, ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அண்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ். அப்போ இதில் சில சாப்டர்ஸ் அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அப்படிங்கிறதுலையும் சில சாப்டர்ஸை அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கம்பெனி அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட்டுங்கிறதுல பெருசாக எந்த சேஞ்சஸுமே இல்லை. பழைய சிலபஸும் எதுவும் ஒன்று தான், எக்ஸப்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ அப்போ புதுசாக 2022 சிலபஸில் நீங்கள் கவர் பண்ண வேண்டியதுங்கிறது ரொம்ப நிறையா இருக்காது. ஸோ அதை நினச்சி நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஸோ இப்போ இந்த அடிஷ்னல் டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணும்போது புதுசாக ஸ்டடி மெட்டீரியல் வாங்கணுமா, இந்த டவுட்டு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்குது. புதுசாக புக்கு வாங்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. புதுசாக புக்கு தேவைன்னா வாங்குங்க. ஹார்டு காப்பி கையில் வேணும், எனக்கு கையில் புக்கு இருந்தால் தான் படிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க புது புக்கு வாங்கலாம். அப்படி இல்லைன்னா புதுசாக புக்கு வாங்கணும்னு அவசியம் கிடையாது. பிடிஎஃப் வச்சே உங்களால் படிக்கிறதுக்கு முடியும் அப்படின்னா நீங்கள் பிடிஎஃபே யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த நியூ ஸ்டடி மெட்டீரியல் அப்படிங்கிறப்ப ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங்கில் எந்தெந்த டாபிக்ஸு எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னலாக கவர் ஆகிருக்கு. இது ரிலேட்டடாக ஆல்ரெடி நம்ம சேனல்லையே நான் வீடியோ போட்டிருப்பேன். என்னென்ன டாபிக்ஸ்லாம் அடிஷ்னலாக ஆட் ஆகிருக்கு, எதெல்லாம் ஒமிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இன்டர் அண்ட் ஃபைனலுக்கு போட்டிருப்பேன். அதையுமே நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்களே ஸ்டடி மெட்டீரியல் 2016 ஸ்டடி மெட்டீரியலும் 2022 ஸ்டடி மெட்டீரியலும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது இப்போ ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங்லலாம் லீஸ் அக்கௌண்டிங், அப்புறம் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட், அப்புறம் ஹையர் பர்ச்சேஸ் அண்ட் பிரான்ச் அக்கௌண்ட்ஸில் கொஞ்சம் டாபிக்ஸ் கூட இருக்கும், பிஆர்எஸ் கூட இருக்கும். இந்த மாதிரி தான் இன்டரில் கொஞ்சமாக தான் கூட இருக்கும். அந்த டாபிக்ஸை மட்டும் கூட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக படிக்கிறதுனா பிடிஎஃப்பில் படிச்சுட்டு பழைய ஸ்டடி மெட்டீரியலே யூஸ் பண்ணிக்கலாம். லாலையும் சேஞ்சஸ் வந்து நான் சில டாபிக்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த கோட் ஆன் வேஜஸ் அது அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்காங்க. அடிஷ்னல்னு சொல்ல முடியாது, பழசில் இருந்த மினிமம் வேஜஸ், பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் அதுக்கு பதிலாக இப்போ வந்திருக்கிற ஆக்ட் கோட் ஆன் வேஜஸ் அதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க, அவ்வளவுதான். ஸோ அந்த மாதிரி சின்ன சேஞ்சஸ் தான். ஸோ அதுவும் நீங்கள் தாராளமாக அந்த சேஞ்சஸ் இல்லாத மட்டும் பிடிஎஃப்பில் படிச்சுட்டு அதே புக்கே யூஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த டிடி ஐடிடிக்கு இன்ஸ்டியூட்டில் ஜனவரி மந்தில் போட்டுருவாங்க நியூ ஸ்டடி மெட்டீரியல், லேட்டஸ்ட் எடிஷன் போடுவாங்க. அதை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ டிடி ஐடிடிக்கு எப்போவுமே லேட்டஸ்ட் ஸ்டடி மெட்டீரியலை தான் ஃபாலோ பண்ணணும். ஒருவேளை உங்கள்கிட்ட பழைய ஸ்டடி மெட்டீரியல் இருந்துச்சுன்னா இந்த எக்ஸாமுக்கு ரிலேட்டடான அமெண்ட்மெண்ட்ஸை சப்ளிமெண்ட்ரி இன்ஸ்டியூட்டில் போடுவாங்க. நம்ம சேனல்லையுமே நான் அப்டேட் பண்ணுவேன். டிடி ஐடிடிக்கான அமெண்ட்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் அப்படின்னு போடுவேன். அதை ரெஃபர் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து ரெண்டையும் கம்பைன் பண்ணி நீங்கள் படிக்கிறணும். அந்த மாதிரி படிக்கலாம். அண்ட் காஸ்ட் அக்கௌண்டிங்கில் எந்த சேஞ்சஸுமே இல்லை, 2 புக்குமே ஒன்றா தான் இருக்கும். என்ன புது புக்கில் சில அடிஷ்னல் சம்ஸ் இருக்கலாம், அல்லது 2016 சிலபஸில் சில சம்ஸு கூட இருக்கலாம். அந்த ரெண்டையும் நீங்கள் ரெஃபர் பண்ணி கூடுதலாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஓஎம்எஸ்எம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓஎம்எஸ்எம்மோ கம்பெனி அக்கௌண்ட்ஸ் ஆடிட்லேயோ எந்த சேஞ்சஸும் கிடையாது. இப்போ சிஎம்எஃப்எம் இருக்குது, அதுக்கு பதிலாக ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் இந்த 2க்கு மட்டும் நீங்கள் புதுசாக புக்கை ரெஃபர் பண்ண வேண்டியது இருக்கும், அந்த அடிஷ்னல் டாபிக்ஸுக்கு. இதில் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்லலாம் 2016 தான் நிறையாவே சம்ஸ் இருக்குது. 2022 இருக்கிற சம்ஸை விட 2016 நிறையா சம்ஸ் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் சேர்த்து பார்க்குறது பெட்டராக இருக்கும். அதே மாதிரி ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு லா பேப்பரில் கொஞ்சமாக தான் சேஞ்சஸ் இருக்குது. அண்ட் டிடியில் மோரார்லெஸ் எதுலையுமே சேஞ்சஸ் இல்லை 2016க்கும் 2022க்கும். இந்த டிடி ஐடிடி இன்டர் அண்ட் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேருக்குமே ஒரே பாயிண்ட்டு தான் நான் சொல்ல வருது. லேட்டஸ்ட் எடிஷன் ஸ்டடி மெட்டீரியலை ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அமெண்ட்மெண்ட்ஸோடு அது பிக்கப் பண்ணிக்க முடியும். ஒருவேளை பழைய புக் இருந்தால் மறக்காமல் அந்த அமெண்ட்மெண்ட்ஸை அதில் இன்கார்பரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா படிங்க. இது ரெண்டையுமே கம்பைன் பண்ணி படிக்கிறது தான் நல்லது. பழைய ஸ்டடி மெட்டீரியல் மட்டுமே ரெஃபர் பண்ணி படிக்காதீங்க. ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கிறது ஓல்டு எடிஷனாக இருக்கும். இப்போ எக்ஸாமுக்கு ஜூன் எக்ஸாமுக்கு அசஸ்மெண்ட் இயர் சேஞ்ச் ஆகும். டிசம்பர் 2023 வரைக்கும் எக்ஸாமில் இருந்த அசஸ்மெண்ட் இயர் சேஞ்ச் ஆகும். அதனால் அதை ரெஃபர் பண்ணி படிக்கணும்.
அண்ட் எஸ்எஃப்எம்மில் சில டாபிக்ஸு 2022 சிலபஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் எஸ்எஃப்எம்மில் என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாமே நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்ட்ராவாக படிக்க வேண்டியது இருக்கும். அதுக்கு தனியாக மெட்டீரியல் வேணும்னு நினச்சிங்கன்னா வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அடிஷ்னலாக அது பிடிஎஃப்பில் அந்த பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் ரெஃபர் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக படிச்சுக்கலாம். எஸ்சிஎம்லேயும் டாபிக்ஸ் கிட்டத்தட்ட ஒன்றா இருந்தாலும் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குது. பட் புக்கில் வந்து நிறையா கொஸ்டின்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க 2022 சிலபஸில் எஸ்சிஎம்மில். அண்டு குரூப் 4ல் பார்த்தோம்னா சிஎஃப்ஆரில் ஏஎஸ் ஃபுல்லாகவே எடுத்துட்டாங்க. 2016 சிலபஸில் இருந்த ஏஎஸ் எல்லாமே 2022 சிலபஸில் கிடையாது. ஸோ அந்த புக்கில் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக பாயிண்ட்ஸ் சம்ஸ் ஏதாவது இருக்குது 2022லனா நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். அண்டு நெக்ஸ்ட்டு காஸ்ட் ஆடிட், மேனேஜ்மெண்ட் ஆடிட்டு அண்டு ஐடிடிக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அண்ட் எஸ்பிஎம் பேபி இதிலெல்லாம் ரொம்ப பெரிய சேஞ்சஸ் இல்லை. பட் ரெண்டையும் கம்பேர் பண்ணிவிட்டு இது ரெண்டையுமே நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். ஒருவேளை எலக்டிவ் பேப்பரில் எஸ்பிஎம் பிவி இல்லாமல் வேறு ரெண்டில் ஏதாவது நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புதுசாக தான் புக்கு படிக்க வேண்டியது இருக்கும். அது எதர் பிடிஎஃப் ஆர் ஹார்ட் காப்பி உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சொன்னது 16 சிலபஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கன்வர்ஷனுக்கு அப்ளை பண்ணணும். அவங்க அடிஷ்னலாக என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் படிக்கணும், புதுசாக ஸ்டடி மெட்டீரியல்ஸை அவங்க வாங்கணுமா அல்லது பிடிஎஃபாக அவங்க எதெல்லாம் அடிஷ்னல் டாபிக்ஸோ அதை மட்டும் ரெஃபர் பண்ணிக்கலாமோ அவங்களுடைய கன்வீனியன்ஸை பொறுத்து இருக்குது. அதை இப்போ பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது 2022 சிலபஸில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், இவங்களுக்கு எந்த ஒரு கன்வர்ஷன் ஒர்க்கோ எதுவும் கிடையாது. கன்வர்ஷனுக்கு அப்ளை பண்ணணும் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஸோ உங்களுக்கு 2022 சிலபஸ் அப்படி உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஸோ அது நீங்கள் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு கொடுத்துருக்கிற புக் அப்படியே ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கும் முக்கியமாக இந்த பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. டிடி ஐடிடியில் உங்ககிட்ட இருக்கிறது ஓல்டு எடிஷனாக இருந்தால் லேட்டஸ்ட் எடிஷன் இன்ஸ்டியூட்டில் ஜனவரி மந்த்து போடுவாங்க. ஸ்டடி மெட்டீரியல் டேபில் இருக்கும். அதை ரெஃபர் பண்ணி படிங்க. வேணும்னா அதை லேட்டஸ்ட்டாக அந்த எடிஷன் போட்டதுக்கப்புறம் அதோட காப்பி ஹார்டு காப்பி வேணும்னா நீங்கள் வாங்கி படிக்கலாம். அப்படி இல்லை உங்களுடைய ஓல்டு புக்கிலேயே அதாவது ஓல்டு எடிஷன் புக்கிலேயே சப்ளிமெண்ட்ரியாக அடிஷ்னல் டாபிக்ஸ் அமெண்ட்மெண்ட்ஸ் என்ன வேணுமோ அதை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் படிக்கலாம். ஸோ மற்றபடி 2022 சிலபஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களுடைய புக்கு அப்படியே இருக்கும். அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் எக்ஸப்ட் டிடி அண்ட் ஐடிடி. அதை தவிர வேறு எல்லா ரிலேட்டடாக ஏதாவது அமெண்ட்மெண்ட்ஸ் இருந்ததுனாலும் இந்த ஜூன் எக்ஸாமுக்கான சப்ளிமெண்ட்ரின்னு இன்ஸ்டியூட்லேயே போடுவாங்க. அதுவும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். இந்த ஜூன் 2024 எக்ஸாமுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் செய்யணும்? ஒன்றும் வேண்டாம். இது வரைக்கும் ஒரு வேளை நீங்கள் ஒரு குரூப் எக்ஸாம் எழுதிருக்கீங்கன்னா இப்போ ஒரு 15 to 20 டேஸ் கிட்ட ரிலாக்ஸாக இருந்துச்சு. எக்ஸாம் முடிச்சுட்டு ஒரு 2 வீக்ஸ் மேலே ஆயாச்சு. இனிமேல் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஜூனில் எக்ஸாம். ஸோ இன் பிட்வீன் நமக்கு ஒரு 5 months இருக்குது. இந்த 5 monthஸில் நீங்கள் ஒரு குரூப் எழுத போகிறதா இருந்தால் அதில் 4 monthஸில் ஒரு 4 சப்ஜெக்ட்ஸும் கவர் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நான் ஸ்டடி பிளான் தனியாக போடுறேன். ஸ்டடி பிளானில் எந்தெந்த சப்ஜெக்ட் எத்தனை நாளில் முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டடி பிளான் அஸ் யூஷுவல் எப்போவுமே எல்லா எக்ஸாமுக்கும் போடுற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற மாதிரி நான் போடத்தான் செய்வேன். அதுவுமே நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டடி பிளான் 4 monthஸில் இப்போலேருந்தே ஆரம்பிச்சிருங்க. 4 monthஸுக்கு அந்த சப்ஜெக்டை ஃபுல்லாகவே கவர் பண்ணிடணும். அதாவது அந்த சிலபஸில் ஒரு குரூப்புன்னு எடுத்திங்கன்னா அதை 4 மாதத்தில் முடிச்சிடுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக 1 month ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணுறீங்க 4 monthஸும் ஃபுல் டாபிக்ஸும் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1 month ஃபுல்லாக ரிவிஷனுக்கு நீங்கள் டைம் ஒதுக்கிக்கணும். இந்த 4 monthஸுங்கிறது ஃபுல்லாக 4 monthsன்னு இல்லாமல் கொஞ்சம் சீக்கிரமே முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ரிவிஷனுக்கு நிறையா டைம் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ரிப்பரேஷன். சப்போஸ் நீங்கள் 2 குரூப்பும் இப்போ எழுத போகிறீங்க அப்படின்னா இதுக்கு ஏற்ற மாதிரி இந்த 4 monthஸில் 8 பேப்பர்ஸுமே கவர் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணணும். ஆல்ரெடி ஏற்கனவே சில சப்ஜெக்டை நீங்கள் கவர் பண்ணியிருந்தீங்கன்னா எந்த டாபிக்ஸ் எல்லாம் அதில் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கோ அதை கொஞ்சம் நல்லா படிங்க. அண்ட் இப்போ கவர் பண்ணாத சப்ஜெக்ட் எல்லாம் இப்போ கவர் பண்ணிக்கிட்டே வாங்க. ஒரு பிளான் பண்ணிக்கோங்க. பிளான் பண்ணும்போது ஸ்டடி மெட்டீரியல் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இருக்கணும். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டு எப்போவுமே ஸ்டடி மெட்டீரியலை கவர் பண்ணிடுங்க. ஸ்டடி மெட்டீரியல் ஃபுல்லாக படித்ததுக்கு அப்புறமா சிஏவுடைய ஸ்டடி மெட்டீரியலும் நல்லா ரெஃபர் பண்ணி படிங்க. இதே சப்ஜெக்ட்டுக்கு ரிலேட்டடாக சிஏவில் இருக்கக்கூடிய சம்ஸ் அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டடி மெட்டீரியல் படித்ததுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு ஒர்க் புக்கு அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ், ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர்ஸ், இதே மாதிரி சிஏயில் இருக்கிற ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர், பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே ரெஃபர் பண்ணி நல்லா படிங்க. உங்களுக்கு படிக்கும்போது ஏதாவது ஒரு டாப்பிக்கில் கைடன்ஸ் வேணும், இது புரியலை அப்படின்னு சொன்னால் நான் முதல்லையே சொன்ன மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப்பில் என்னோடய நேமை டேக் பண்ணி எந்த
சாப்டர் அல்லது எந்த ப்ராப்ளம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத போஸ்ட்டில் போடுங்க. அதில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் டவுட்டாக இருக்கக்கூடியதாக பார்த்து நம்ம சேனலில் நான் அதுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து வீடியோ போடுவேன். ஓகே, அடுத்தது ஜூன் 2024 எக்ஸாமுக்காக ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம அடுத்து ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணலாம்.